Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்புல ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததில் ஒரு 15 வரமிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஒரு செகண்ட் மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. அடுத்து இதில் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த வரமிளகா தான் காரமே, டேஸ்ட்டும் அதுதான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கூட வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு 3 பல் பூண்டும் ஒரு சின்ன காத்துண்டு இஞ்சியும் நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிருச்சு. அடுத்ததில் நான் ஒரு 5லேருந்து 6 பல் தேங்காயை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் தேங்காய் ஆட் பண்ணுறப்ப அந்த சிக்கனையும் தேங்காய் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு போன்லெஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ சிக்கனு. இதை எண்ணெயிலே ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், அந்த அளவு வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. உடனே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். பாருங்கள், நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சிக்கனை வணக்கி விட்டுருக்கோங்க. இதுலேயே சிக்கன் நல்லா வெந்துடும் பாதி. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து அதோட தண்ணி நல்லா வத்திருச்சு, நல்லா ட்ரையாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.